Hi students, இப்போ நம்ம example 2.34 போலாமா? The 13th term of AP is 3 and the sum of first 13 term is 234. Find the common difference, the sum of first n terms. First என்ன கொடுத்துறாங்க இதுலமா? First given என்ன கொடுத்துறாங்க பாருங்க. 13th term நம்ம சொல்லுவோம் t தான் சொல்லுவோம் இல்லையா? அப்ப 13 னா t13 equal to எவ்வளவு? 3 கொடுத்தாச்சு. வேற வந்துறாங்க சம் ஆஃப் சொல்லும்போது எஸ் இல்லையா? சம் ஆஃப் எத்தனை டேர்ம்? 13 டேர்ம். இவர் எவ்வளவா? 234. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் டிஃபரன்ஸ் சொல்றாங்க, அதாவது டி கண்டுபிடிக்கணும். அண்ட் என்னது? சம் ஆஃப் 21 டேர்ம்ஸ், அப்போ அது S21 கண்டுபிடிக்கணும். ரெண்டு என்ன பார்க்க முடியும்? காமன் டிஃபரன்ஸும் இது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இது டிஎன் ஃபார்ம்ல போயிடலாமா? டிஎன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறேன்? டிஎன் ஃபார்ம்ல வந்து ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி, இல்லை ஏபிக்கு தான் ஃபார்ம்லாம். ஆனால் எஸ்என் ஃபார்ம்ல என்னது நமக்கு? என் பை டூ 2a பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. எப்பயுமே ஃபார்ம்லாம் நல்லா தெளிவாக எழுதுருங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து இப்போ T13 போயிடலாமா? இப்போ கிவன் என்ன கொடுத்துறாங்க நமக்கு? T13 கூட 3ன்னு கொடுத்துறாங்க. இது மாதிரி வந்தால் நம்ம நமக்கு இந்த அதாவது லெஃப்ட் பக்கம் ஒரு வேல்யூ இருந்து ரைட் பக்கம் கொடுத்துருவாங்க, 3ன்னு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் பக்கம் என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஏ ஃபார்முலா பாருங்க, டிஎன் கூட ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி தானே? ஏ நம்ம தெரியுமா? தெரியாது. அப்படி ஏ அப்படியே போடுங்க. பிளஸ் என் மைனஸ் ஒன் டி தானே ஃபார்முலா? என் மைனஸ் ஒன் டி என்பது இப்போ இங்கே 30 மைனஸ் ஒன் இன்ட்டு டி நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 3. அப்போ ஏ பிளஸ் 12d ஈக்குவல் டு 3. இது என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இது வேற நமக்கு கொடுத்துறாங்க ரிலேஷன், நமக்கு S13 கொடுத்துறாங்களே, அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் பாருங்க. அப்போ S13 வந்து 234. இப்போ ஃபார்ம் மூலமா n பை 2 தான் ஃபார்ம் n பை 2 தானே? இப்போ என்ன இங்கே 13 பை 2வா? 2a ஏ வேல்யூம் தெரியாது, பிளஸ் n வேல்யூம் வந்து 13. இப்போ 13 மைனஸ் 1 இன்ட்டு டிஎம் தெரியாது, ஈக்குவல் எவ்வளவு? 234. இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து இந்த 13 பை 2 வந்து பார்க்குறோம் இல்லையா? அது நமக்கு நான் ரெசிப்ரோக்கல் வரோம் இல்லையா? இப்போ 2a பிளஸ் 12d ஈக்குவல் டு 234 இன்ட்டு நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேங்க 2 பை 13. இப்போ 13 பண்ணி பாருங்க, டிவைட் பண்ண பாருங்க. 137 13 ரிமைன் 10 வரும் இல்லையா? 23 30% 10 104 வருது. இப்போ 104 என்ன 10 போட பாருங்க, 8 போலாமா? 24 2 187 10 கரெக்டாக அதுல 104 வருதுங்களா? அப்போ எத்தனை டைம் போகுது நமக்கு? 13 8 டைம் போகுது. அப்போ 2a பிளஸ் 12d ஈக்குவல் டு நமக்கு 36 ஆயிடுமா? இது என்ன போலாம் நமக்கு? டிவைட் பை 2 போலாமா? ஏன்னா எல்லாம் பாருங்க 2 டேபிள் டிவைட் ஆகாம இருக்கு இல்லையா? அப்போ a பிளஸ் 6d ஈக்குவல் டு 80. அப்போ இதான் பண்ணுங்க செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணோம்? சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணா நமக்கு a வேல்யூயும் டி வேல்யூயும் ஃபைண்ட் பண்ணிடலாம், சரியா? அப்போ அவங்க ரெண்டு ரிலேஷன் கொடுத்துறாங்க. T13 ஈக்குவல் டு 3, S13 ஈக்குவல் டு 234. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம பண்றோம். ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தரேன், ஏன்னா அந்த ஏவோட கொஷின் பாருங்க சேமா தானே இருக்கு இல்லையா? ரெண்டுத்தையும் ஜஸ்ட் மைனஸ் பண்ணா போதும், 3. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே போறேன், a பிளஸ் 6d. என்ன ரீசன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் சேமா இருக்கு, அதனால அப்படியே போடலாம், எதுவும் மல்டிபிளா பண்ண வேண்டாம். இப்போ சைனை மாத்துங்க. ஏன் சைன் மாத்துறோம்னா ரெண்டு சேம் சைன்ல இருக்கல, ஏ வேல்யூ ரெண்டு சேம் சைன்ல இருக்கு. இப்போ கேன்சல் ஆகுது. அப்புறமா நான் சைன் மாத்தினா தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அது சப்ராக்ட் பண்றோம் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பண்றோம்னு அர்த்தம். இப்போ இது இந்த 6 வேல்யூ வந்து மைனஸ் வந்துச்சா? அப்போ 12dல 60 போச்சுன்னா நமக்கு 60 பிளஸ் 60 தான். ஏன்னா 12 சைன் பிளஸ் தான். அது இங்க பாருங்க, நம்ம மைனஸ் 18 வந்துருச்சு இல்லையா? அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவோம்? சைன் பிளஸ் 3 இருக்கு, மைனஸ் 18 இருக்கு, சைன் டிஃபரெண்ட் தான் சப்ராக்ட் பண்ணுவோம். கிரேட் நம்பர் சைன் போவோம். கிரேட் நம்பர் சைன் இந்த மைனஸ் போட்டுட்டு 15. அப்போ டி ஈக்குவல் டு இந்த மைனஸ் 15 பை 6 கேன்சல் பண்ணலாமா? 5 3s 2 3s 2 3s. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் 5 பை 2. டி வரை கணிச்சிச்சா? இதான் காமன் டிஃபரன்ஸ். ஆன்சர்ல கூட இதில் நம்ம கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல நமக்கு காமன் டிஃபரன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன நமக்கு வந்து அந்த S21 ஃபர்ஸ்ட் சம். ஓகே, S21 கேட்குறாங்க. அதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ தேவை இல்லையா உங்களுக்கு? அப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஏ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த டி வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒன்று செகண்ட் ஈக்குவேஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு ஏ வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு வேரியபிள் இருக்கு, ஏ டின்னு ரெண்டு வேரியபிள் இருக்கா?
இப்போ டி வேல்யூங்க நம்பரா மாத்தினா ஏன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா ஏ மட்டும் தான் வேரியபிளா இருக்கும். அப்புறம் பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூ d equal to minus 5/2 in ஈக்குவேஷன் 1 நான் போட்டோமா, 2 ஈக்குவேஷன் போடலாம், நான் 1 போடுறேன். 12d equal to 3 இப்போ a plus 12 and d வந்து minus 5/2 equal to 3 2 அடிச்சா 6 வருமா, அப்போ a minus 30 equal to 3 சரிங்களா. அப்போ a equal to minus 30 என்ன போச்சா plus 30 ஆகுமா, அப்போ a என்னது 33. அப்போ ஏ வேல்யூ கண்டு வச்சாச்சு, டி வேல்யூ வச்சுச்சா. இப்போ என்ன போடலாம், S21 போடலாமா, S21 போடலாம். n பை டி தானே, n இங்கே 21 21/2 2a plus n minus 1 இப்போ 2a என்னது 33 plus n minus 1 into d, n இங்கே 21 minus 1 into d என்னது நமக்கு minus 5/2. அப்போ 21/2 இது 6 வருமா, plus இது கழிச்சா 20 into minus 5/2 10 வருமா, அப்போ 21/2 66 minus 50 இல்லையா, 10 to 5 50. இது சப்ராக்ட் பண்ண வரும் 16 போனா 8 1 8 16. உங்களுக்கு S20 நான் வச்சுருக்கு 168 ஆன்சர். தட்ஸ் இப்போ தெரிய பார்த்தீங்க. நமக்கு என்ன கொடுத்த ரிலேஷன் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எழுதுங்க. 13 13 எடுத்துங்க, 3 வேல்யூ 3 சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 டேர்ம்ஸ் அது S13 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு வச்சு நம்ம 2 ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா ஏ வேல்யூ டி வேல்யூ கிடைச்சிடும். அந்த டி வேல்யூ என்ன பண்ணுங்க, நீங்க இந்த இந்த எஸ்என் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஆன்சர் வரும் சரிங்களா. அது காமன் டிஃபரன்ஸ் இந்த ஆன்சர் எழுதிங்க, ஆன்சர்னு போட்டு ரெண்டு ஆன்சர் காமன் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் d equal to minus 5/2 அது வந்து இந்த S21 வந்து 168 இருக்குங்க சரியா.